வணக்கம், எப்படி இருக்கீங்க? உங்க பேரு? என் பேர் முருவாய் மேடம். சொல்லுமா. என்னை விட்டு எங்க வீட்டுக்காரர் இன்னொரு கல்யாணம் பண்ணியிருக்காரு மேடம். எவ்வளவு நாள் ஆச்சுமா உங்களுக்கு கல்யாணம்? 9 வருஷம் ஆகுது மேடம். ஒரு பசங்க இருக்கா? அவங்களுக்கும் ஒரு பொண்ணு. எனக்கு கல்யாணம் ஆகி 11 வருஷம் ஆகுது மேடம். என் பொண்ணு 11 வயசு ஆகுது. 11 வருஷம் ஆகுது எனக்கு கல்யாணம் ஆகி. அவர் கூட 2 குழந்தை ஆறு வரைக்கும் நல்லா வச்சுட்டு இருந்தாரு. லைஃப்ல போர் அடிச்சுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா நீங்க பண்ணதே பண்ணிட்டே இருப்பீங்க. ரொம்ப டேஞ்சரஸான விஷயம் அது. 2 குழந்தை ஆன பிறகு இன்னொரு குழந்தைங்க ஹாஸ்டல்ல படிக்குது மேடம். எனக்கு 2 பொண்ணு ஹாஸ்டல்ல, 2 பேருமே ஹாஸ்டல் விட்டு நான் வந்திருக்கிறேன். இப்போ கூட நீங்க வேலை செய்றீங்களா? ஆமா. என்ன வேலை செய்றீங்கம்மா? வீட்டு வேலை செய்யறேன். ஹோட்டல் கடையில எந்த வேலை கிடைக்குதோ வீட்டு வேலை, ஹோட்டல் கடை வேலை செஞ்சுதான் படிக்கிறேன். உங்க வீட்டுக்காரர் என்ன வேலை செய்றாரு? அவரு கார வேலை செய்யறாரு மேடம். பெரிய இடத்துல தான் வேலை செய்றீங்க. இப்போ கல்யாணம் ஆச்சு அவருக்கு? இன்னொரு கல்யாணம் ஆச்சு? இன்னொரு கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆகுது மேடம். இவ்வளவு நாள் என்ன செஞ்சீங்க? இவ்வளவு நாள் அவங்க என்ன கொஞ்சம் பயத்திலேயே வச்சுட்டு இருந்துட்டாங்க மேடம். நீ ரொம்ப ஃபீல் பண்றிய ப்ரோ. வெளியே அப்படி காட்டிக்கணும். எனக்கு அப்பா தான் வளர்த்தாரு. நாங்க வளர்ந்ததெல்லாம் ஒரு மிலிட்டரி மைதானத்தில் வளர்ந்தோம். பழைய வேலைக்கு போவோம், சாப்பிடுவோம், வேலையோட சரி. 4 இடத்துக்கு போய் பழகி இருந்ததெல்லாம் இல்லை. அந்த காட்டிலேயே வளர்ந்து பழகிடுச்சு. இல்லை மேடம், நான் குழந்தையா இருக்க சொல்லி அம்மா செத்துட்டாங்க. என்ன சார்? அம்மா பாவம் இல்ல சபா? ஆமா சார். எனக்கு 5 பேர் மேடம். அப்பாவுக்கு தங்கச்சி தான் இப்ப கூட வந்திருக்கு. 2 அண்ணங்க. அவங்க மாமியார் வீட்டுக்கே போயிட்டாங்க மேடம். 2 பேருமே போயிட்டாங்க. புலம்பாதீங்க சார். ஏன் சார் புலம்பிட்டு? அவங்க கல்யாணம் பண்ணது கூட அவங்களுக்கு எல்லாம் தெரியும். யாரும் நானா போய் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டதால யாரும் வந்து கேட்கல மேடம். லவ் மேரேஜா? லவ் மேரேஜ் தான் மேடம். 2 பேரும் இஷ்டப்பட்டு லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணோம். இதெல்லாம் நடக்குமா நினைச்சேன். நடந்துருச்சு. அவர் என்ன ரொம்ப பிடிச்சி என்ன தேடி பிடிச்சி நான் வேணான்னு இவர் ஒதுக்கி தள்ளிட்டு போயிட்டேன் மேடம். நீ விட்டுடுவ, எனக்கு அப்பா யாரும் கேட்கறவங்க இல்ல. நாளைக்கு பின்னாடி நீ ஒரு பையன் அகனட்டு உங்க அம்மா கேட்டே கேட்பாங்க, என்ன விட்டுன்னு சொல்லிட்டு இவர் ஒதுக்கிட்டு போய் என்னை தேடி பிடிச்சி இவரே வந்து என்ன கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணார் மேடம். திருப்பதியில போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம். காதலில் விழுந்தேன், காதலில் செத்தேன், காதலை நக்கினேன், காதலை விழுந்தேன், காதல். நான் கல்யாணம் பண்ணிட்டு எங்க பெரிய பொண்ணு கூட மாசமா இருக்கும்போது கூட இவங்க அம்மா வந்துட்டாங்க. இவங்க அம்மா வந்து குழந்தை அபார்ஷன் பண்றதுக்கு 9 மாசம் முடிஞ்சிருச்சு. அபார்ஷன் பண்றதுக்கு இவங்க அம்மா கூட்டிட்டு போனாங்க. நர்ஸே இவங்க அம்மாவை திட்டாங்க. இது தெரியாம போச்சே. தெய்வமே. ஆனா எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணது என் நாத்தனா தான், என் பெரிய நாத்தனா தான் ஹெல்ப் பண்ணுச்சு. அம்மா இல்லாத பொண்ணு, அப்பா இல்லாத பொண்ணு எல்லாரும் கை விட்டாங்க. நீ உன்னை நம்பி வந்து நீ இப்படி பண்றீங்களேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் எனக்கு தாலி கட்டுச்சு. நீ செய்யற உதவிக்கு உனக்கு என்ன கைமாறு பண்ண அது தானா நடக்கும். அப்புறமேட்டு தான் எங்க வீட்டுக்காரரு குழந்தை பிறந்த பிறகு தாலியை கட்டினாரு. அப்படியா? ஆமா, குழந்தை பிறந்த பிறகுதான் மேடம் எங்க வீட்டுக்காரர் திருப்பதியில கூட்டிட்டு போயிட்டு ஒரு 5ஆம் தேதி அன்னைக்கு தாலியை கட்டினாரு. இந்த இதுல அங்க கல்யாணம் நடக்கும், திரு கல்யாணம். அங்க அப்போ போய் தாலியை கட்டினாரு. ஒரு ட்ரிப், ரெண்டாவது ஒரு கல்யாணம் பண்ணிருக்காரு. ஒரு பொண்ணு சத்யான்ற பொண்ணு. அவங்க மாமா சொன்னாங்க சுத்தலாம் அங்க போயிடும். எங்க மாமா சொல்லிருக்காரு சொல்லிட்டு எங்க பொண்ணு பால் மறக்கிறதுக்காக ஊருக்கு கொடுத்தாரு. எங்க சின்ன பொண்ணு 3 மாசம் வயித்துல தங்கிடுச்சு. எப்படி எதுக்கு இத்தனை எப்படி இல்ல எப்படிப்பா? எதுக்கு இவ்வளவு சத்தமா? எப்படி அப்படி 11 மாசத்துல எனக்கு உடனே குழந்தை வந்துருச்சு மேடம். 1 வருஷத்துக்கு கூட டிஃபரன்ஸ் இல்ல. அந்த குழந்தைய ஊருக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டு இன்னொரு பொண்ணு பேசி உங்களுக்குள்ளே முடிச்சிட்டாங்க. குழந்தை 8 மாசம் முடிஞ்சிருச்சு. பால் கொடுக்க கூடாதுன்னு டாக்டர் சண்டை போட்ட பிறகு 11 மாசத்துல கொடுத்து அனுப்பிச்சிட்டோம் பாப்பாவை. கொடுத்து அனுப்பிச்சிட்ட பிறகு 9 மாசம் ஃபுல்லா முடிஞ்சு நேரம் மாசம் கர்ப்பிணில திருப்பதியில கூட்டிட்டு போய் என் கையால தாலி எடுத்து கொடுக்க சொல்லி இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணாரு மேடம். என் கண்ணுக்கு பின்னாடியே கல்யாணம் பண்ணாரு. என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல. அந்த பொண்ணு திருப்பதி விட்டு வந்து ஓடி போச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல இருந்து அப்படியே ஓடி போச்சு. இதை பார்த்துட்டு நான் அழுதுதும் ஏதோ கடவுளுக்கு தான் தெரியும். அது போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் என்ன பயந்துட்டியா? பயமா? பயந்துட்டா. எதுக்கு அப்படி கல்யாணம் பண்ணாரு? தேவை பணம் காசு வசதியான வாழ்க்கை தேடுறாங்க உங்க அம்மா. அவங்க அம்மா என்ன சொல்றாங்களோ அதை தான் செய்யறாரு. வசதியான வாழ்க்கை வேணும்னா உழைச்சு சம்பாதிக்கணும். வாய்ப்பு இல்ல ராஜா. இந்த பொண்ணு இப்ப வந்து பொண்ணு 3ஆம் தரம். இந்த பொண்ணு இப்ப இருக்கிற இதே இப்ப கல்யாணம் பண்ணிச்சு. இது பண்ணி 9 வருஷம் ஆகுது மேடம். அந்த ஒரு குழந்தை பிறந்து 2ஆவது குழந்தைக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணாரு. மாசமா இருக்கும் சொல்லியே அந்த பொண்ணு மெஜஸ்டிக்லயே ஓடி போச்சு. இந்த பொண்ணு வந்துட்டு இப்ப 3ஆம் தரம் வந்திருக்கிற பொண்ணு. இது நியாயமே இல்லடா. ஆனா எங்க மாமியா தான் கூட்டிட்டு போய் சொந்த நாத்தனா பொண்ணே கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தாரு மேடம். கூட்டிட்டு வந்து இங்க இருக்கிறவங்க எல்லாம் யாரெல்லாம் சொல்லி இந்த பொண்ணு கேஸ் கொடுத்துருமோ என்னவோன்னு பயந்துட்டு என்ன கொண்டு போய் இந்த சென்னை கூட்டு வந்து ஒரு காட்டுல வச்சிருந்தாங்க. சேம்பர் வேலையில மேடம் 1 வருஷம் வரைக்கும். ஏதாவது யாராவது சொல்லி கொடுத்து ஏதாவது கேஸ் கொடுத்துருவோம், எங்கேயாவது போய் ஏதாவது பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு நாங்க கொண்டு போய் வச்சிருந்தாங்க. இவங்க கொடுத்த இம்சையெல்லாம் தாங்க முடியாம தான் நான் இவங்களை விட்டுட்டு தூரமா போனேன். மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. கட்சியில நான் அதுக்கு தான் ப்ரோ ட்ரை பண்றாங்க. விட்டுட்டு 2 குழந்தைகளை கூட்டிட்டு பெங்களூருக்கு போயிட்டேன். 9 வருஷம் நான் தனியா தான் மேடம் இருக்கிறேன். ஹாஸ்டல்ல கூட நானே பணம் கட்டி நான் தான் மேடம் மாசம் போய் பாத்துக்கேன். எனக்காவது ஒரு நாளைக்கு என்னால முடியல எங்க அண்ணன் கெஞ்சுவேன்.
கூட்டிட்டு வந்தாங்க மேடம். நைட்டு 11 மணிக்கு ஈத்து போட்டு அந்த பொண்ணு அடிக்குது. எனக்கு வேற மூச்சு வேற உடம்பு வேற சரியில்லை மேடம். யார் அடிக்கிறா? அந்த பொண்ணு என்ன ஈத்து போட்டு அடிக்குது மேடம். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் சொல்லுவ, நாங்க அப்படியா? என்ன எப்படி அடிக்க தெரியுமா? என்ன ஈத்து போட்டு அதனாலதான் மேடம் நான் இங்க வந்தேன். இந்த 9 வருஷமா பசங்க விட்டுட்டு இருந்துச்சு. பின்னாடி உனக்கு புருஷன் கேக்குதுன்னு பெரிய லம்பாடி பொம்பளையா இருப்பா. எதுக்கு உங்க புருஷன் பொங்கிட்ட வந்தாரு? என்கிட்ட அந்த பொண்ணே கொண்டு வந்து 9 மாசத்துக்கு முன்னாடி விட்டுட்டு போயிடுச்சு மேடம். எதுக்கு? எதுக்குன்னா அவங்க சீட்டு 1.5 லட்சம் ரூபா சீட்டு போட்டிருந்தாங்க. இல்ல புரியல. அந்த சீட் எடுத்து 80,000 அந்த பொண்ணு வாங்கிக்கிச்சு. எனக்கும் 40,000 கொடுத்தாங்க. நானும் போய் அழுது, எனக்கு அந்த பொண்ணுக்கு காசு தரையா, எனக்கு 2 குழந்தை இருக்குது, நான் இது போல வீடு வாங்கி கட்டி இருக்கிறேன், கஷ்டமா இருக்குன்னு 40,000 கொடுத்தாங்க. அந்த 40,000 கடன் அடைக்கிற வரைக்கும் என்கிட்ட கொண்டாந்து விட்டுட்டாங்க. நான் வாங்கின காசு நானும் அடைக்கிற மாதிரி என்கிட்ட கொண்டு வந்து அந்த குறை சீட்டு கட்டுறதுக்கு என்கிட்ட விட்டாங்க மேடம். அதுக்கு நீ என்ன சொன்ன? பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஒத்துக்கிட்டேன். இது வரைக்கும் நான் உங்களை தேடி போக மாட்டேன். அவங்க என்ன தேடி வர அன்னைக்கு நான் வச்சுக்குவேன். எப்போ வந்தாலும் வானு கூப்பிட்டு சாப்பாடு போடுவோம், சந்தோஷமா பாத்துக்குவோம் மேடம். இதுதான் தவறான விஷயம். கடன் அடைஞ்சிச்சு. போய் கேஸ் கொடுத்து நானும் அவரை வர வச்சுக்கிச்சு மேடம். வர வச்சு வீட்டுக்கு வந்து என் வீட்லயே அவர் கூட்டிட்டு வந்தாரு. கூட்டிட்டு வர வேணாலும் நான் எவ்வளவு சொல்லியும் கூட்டிட்டு வந்தாரு மேடம். என்னடா ஏ கூட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ள வந்து பொண்ணு வந்ததுல இருந்து 1 மாசத்துல 1 நாள் கூட நிம்மதியா சாப்பிட்டதுல மேடம். எதையாவது ஒன்று சொல்லி சண்டை வந்துட்டு, ஆனா அது சண்டை நாங்க அவர் நடிக்கும் போது சிரிக்கும் போது அந்த பொண்ணு சிரிக்குது மேடம். ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதுடா இதுல இருந்து. எப்படா தெரியல நீங்க என்னம்மா வேணும்? எனக்கு என் புருஷன் வந்துட்டு அவர் எனக்கு பால்கள்லாம் கூட பரவாயில்ல. இந்த குழந்தைங்களுக்கு ஜீவநாசம் அடிச்சு 1 மாசத்துக்கு இவ்வளவு ஒரு சாப்பாடு செலவு, 1 மாசத்துல ஒரு 1000 ரூபாய், ஒரு 500 ரூபாய் பிஸ்கொட்டோ ஆரஞ்சோ ஆப்பிளோ சாத்துக்குடியோ வாழைப்பழமா வாங்கி கொடுக்கணுமா இல்லையா? ஆமாண்ணே, அப்ப கேள்றா. புருஷன் பக்கத்துல கை கால் போட்டு படுத்தா தப்புன்னு சொல்லி அடிக்குது மேடம். நான் வந்து பக்கத்துல இருக்கிற நீ எப்படி கை கொள்ளலான்னு சொல்லிட்டு அடிக்குது மேடம். ஈத்து போட்டு 11 மணிக்கு நைட்டுல என் குழந்தைங்க எப்ப பார்த்தாலும் அப்பா வேணுமா, அப்பா வர மாட்டாரா, அப்பா என் கூட இருக்க மாட்டாரா, அப்பா சந்தோஷமே கிடைக்காதா மாட்டோம் எத்தனை நாள் ஏக்கி இருக்குங்க. நாங்க என்னம்மா செய்யணும்? உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்? எனக்கு என் குழந்தைங்க அப்பா வேணும்னு அழுவுது மேடம். ரொம்ப இவங்க முகத்தை புருஷனோட இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? ஆசைப்படுறேன் மேடம். அதுக்கு ஒண்ணு வேணாம். ஓகே யாரு இவங்க? எத்தனை வீட்டுக்காரங்க வச்சுப்பீங்க? மைனர் வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம் தானே. நடுவுல ஒருத்தர் கல்யாணம் பண்ணி 5 நிமிஷத்துல ஓடினாங்களாமே, எது சொன்னாங்களே? ஆயிருக்கு மேடம் கல்யாணம். அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். நீ போய் சொல்றியாம்லடா, நீ போய் சொல்றியாம்லடா. நோ 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 ரெஃப்ரி, அவன் தான் போய் சொல்றான். பொண்ணு தாச்சில நான் கல்யாணம் பண்ணி திருப்பதில கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்து இந்த பொண்ணு சொன்னாங்க, சொன்னாங்க, புருஷனே சொல்றாங்களே. இல்ல உண்மைதான். கல்யாணம் பண்ணா போய் லவ் பண்ணி வந்திருக்காங்க. அது மட்டும் தான். லவ் பண்ணி காலை கட்டி இருக்கு. எவனோ உருட்டி விட்டா அந்த உருட்டை நம்பிட்டு நம்ம போல போடிக்கிட்டு இருக்கீங்க. இல்ல இல்ல இல்ல, நான் எவ்வளவு சொல்லி இப்ப யாரு கஷ்டப்படுறாங்க? தண்ணி குடிக்கிறது கூட உள்ள மேடம். அதை வச்சுதான் எங்க அம்மா செத்துட்டாங்கன்னா அம்மா வந்து வேற இடத்துக்கும் போக கூடாது, அவங்க அம்மா செத்துட்டா கூட நீ மண்ணாளி போட முடியாது, நீ அப்படின்னு இந்த ஊர்ல இருந்து இருக்க கூடாது. எதுக்காக அப்படி பண்ணாங்க தெரியல மேடம். நான் ஜாதி பிரச்சனையா மேடம்? நான் என்ன பண்றது மேடம்? ஜாதி பிரச்சனையா மேடம்? மண்டையில கிடக்கு, மண்டையில ஏத்த நினைக்காத, என்ன சுதந்திரமா வாழ விடு. ஒரு பொண்ணு 2 பிள்ளைங்களையும் தனி அனாதையா விட்டுருக்கீங்களா 9 வருஷமா? அப்படிலாம் விடலங்க. 9 வருஷமா பாத்துட்டு தான் உள்ள பெத்துக்க தெரியறது இல்ல? பாத்துக்கிறேன் மேடம். டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க. ஒரு நிமிஷம், உள்ள பெத்துக்க தெரியல அப்புறம் என்ன ஜாதி மதம்னு? இல்ல நான் மதெல்லாம் பாக்கல. மதெல்லாம் நான் யார்கிட்டயும் போய் பாக்குறது கிடையாது. நீங்க ரொம்ப பெரியவங்க, உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இன்னொரு கல்யாணம் பண்ண சொன்னாங்களா? இன்னொரு கல்யாணம் பண்ணி தான் சொன்னாங்க. என் ஊருக்கு வரணும்னா இன்னொரு கல்யாணம் பண்ணணும்னு தான் சொல்றாங்க. என்ன பண்றது மேடம்? நான் யார் பக்கம்லாம் சாப்பிடுது? எப்படி நம்புவேன்? என்னால நம்ப முடியுது. முதல்ல கல்யாணம் பண்ணது அது யார் கல்யாணம் பண்ணா? சட்டப்படி என்னதான் அவர் தாலி கட்டின்னு வந்தார். அது மட்டும் தான் எனக்கு தெரியும். அவங்களுக்கு பசங்க இருக்கே? எனக்கு தான் மேடம் 18 வயசு. உங்க பொண்ணுக்கு என்ன வயசு? என் பொண்ணுக்கு 3 வயசு நடக்குது, பையனுக்கு 6 வயசு நடக்குது. அவ்வளவுதானே? 11 வயசு கல்யாணம் நடக்குது. நானும் சட்டப்படி தான மேடம். எப்படி 2வது கல்யாணம் எப்படி சட்டப்படி சரி வரும்? இருக்காதுன்னு நீங்க சொல்ல வரீங்களா? இல்ல அதான் கேக்குறேன், நீங்க சொல்லுங்க. இருக்காதுன்னு நீங்க சொல்றீங்களா? அப்ப என்னோட வாய்க்கு கேட்டு அவர் கேளுங்க. அவர் கேட்க முடியாது. வேற யாரும் கேளுங்க. என்ன இவர் கல்யாணம் பண்ண வந்தாரே? அப்ப தாலி கட்டலாம் அவனுக்கு. ஒரு நிமிஷம், உங்களுக்கு அவ தாலி கட்டனாலா? யாரு அவ தாலி கட்டனாலா? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இந்த ஊர் இதே மாதிரி உன்னை பிரிச்சு வைக்க பாக்குது. தண்ணியே விடல மேடம். 3 நாள் 4 நாள் சாப்பாடே செய்யல எங்க ஊர்ல. தண்ணி குடிக்கிற தண்ணியே விடல. எங்க ஊர் ஜனமே ஒப்பா என்ன நிறுத்திட்டாங்க. ஓகே பிடிக்கல. என்னங்க ஏன் இவ்வளவு என்னங்க ஒரு தாயா புள்ளையா பழகிட்டு டபால்னு வந்து முதல்ல குத்துற மாதிரி செஞ்சுட்டு போயிடுறாங்க வாழ்க்கையில. நமக்கு ஜாதி விட்டு பிரிச்சு வச்சிட்டாங்க. ஜாதி இப்ப நான் ஜாதியை பார்க்கல. ஜாதியை பார்த்தா மேடம் நான் லவ் பண்றேன். ஜாதி எல்லாம் பார்க்கல மேடம். லவ் பண்ணீங்கல? ஆமா மேடம். அப்ப அந்த பொண்ண கை விட்டுக்க கூடாது. நான் கையை விடல மேடம். சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். நீ என்ன எப்ப கல்யாணம் பண்ணிட்டு போன? 15 வருஷம் ஆகுது. எத்தனை வருஷம் என்ன நல்லா வச்சிருந்தவன் கூட? என்கிட்ட நான் 6 வருஷம் வச்சிருந்தேன். நல்லா வச்சிருந்தேன். உனக்கு 6 வருஷம் எதனா சண்டை வந்துச்சா? இல்ல. 1 வருஷமா 2 வருஷமா உங்க ஊர்ல உன்னை தகராறு பண்ணுது? 3 வருஷம். 3 வருஷம் தகராறு பண்ணாங்க. 3 வருஷம் தகராறு பண்ண எல்லாம் அமைதியாயிட்டாங்க. நாம அமைதியா இருந்தோம். சரி. என்ன பைத்தியமா இல்ல பைத்தியமா நடிக்கிறானா? டேய் அதான் சொல்றலடா. என்ன பிரச்சனைனா எனக்கு 2 நடு சண்டல இப்ப பிரச்சனை என்ன? 2 பொண்டாட்டி கேட்டா அப்படிதான் இருக்கும். அப்படிதான் இருக்கும். பசங்களுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி.
மறக்க முடியல. ஒரு வாரம் இருந்துட்டு வந்தாரு. எவ்வளவு நாளைக்கு? 8 வருஷமா போய்க்கிட்டு வந்திருந்தாரு. எவ்வளவு நாளைக்கு அனுப்பிச்சு வைப்பீங்க? 8 வருஷமா. எவ்வளவு போய்க்கிட்டு எவ்வளவு நாளைக்கு? ஐயோ கொத்தா இருக்க முடிய கூவமாக்கி குழப்பி நாரடிக்கிறியே. இப்ப அந்த மாதிரி அனுப்பி வைக்க கூடாதுடா மேடம். இவங்க ரெண்டு பேரும் கூட ஒண்ணா விட்டு என்ன சொன்னா, ரெண்டு பேரும் வந்து ஒரு மாசம் ஒத்துமையா இருங்க, நம்ம ஊர்ல சம்பந்தமே இல்லாம அவங்க பசங்களுக்கு ஒரு பொம்பளைல நடந்துட்டு கிடையாது. ஏன் கடக்குறீங்க? நம்ம எல்லாம் கும்பலா போறோம்னு தான் சொல்ல மேடம். மானங்கட்ட பையல, மானங்கட்ட பையல உனக்கு அறிவு இருக்கிற அறிவிட்ட பையல, செத்த பையல. இவ்வளவு பிரச்சனை என்கிட்ட வரும்போதெல்லாம் நீ என்ன சொல்லுவ? நான் சீட்டு கட்டணும் போய் சொல்லிட்டு வந்திருக்கிறேன். சொல்லுவாரு மேடம், எத்தனையோ நாள் ரோட்ல பாத்து போய்க்கிறாரு. அப்படிதான் வர முடியும். ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. என்ன மேடம் பண்ணுவோம்? அந்த குழந்தையை என்ன வெளிய தள்ளி 12:30 மணிக்கு இவ்வளவு வெளிய சாத்தி இவ்வளவு கொண்டு விட்டு வாங்கறா. 12:30 மணி எந்த பஸ் மேடம் தமிழ்நாட்டுக்கு? என்னங்க இது? சொல்லுங்க. என்ன சொல்லுங்க நீங்க சொல்லுங்க சார். என்ன எவ்வளவு பிரச்சனை கொண்டு வந்தா நான் ஏத்துறேன். ஆனா இப்பத்தி சூழ்நிலைக்கு இந்த பொண்ணு அத வீட்ல பிரச்சனை வருது. அவளுக்கும் ஆசாபாசம் இருக்காதா? இருக்குது மேடம். நீ அது புரிஞ்சுக்கோ. நானும் புரிஞ்சுக்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் ஏமாந்துருக்கீங்க. டேய் அது மட்டும் சொல்லாதடா. டேய் அடிச்சிட்டு கிடிச்சிட்டு போறேன்டா. நாங்களா மேடம் கட்ட சொன்னா ஊர் பண்ணிச்சு மேடம். தாலி நீங்க தானே கட்டீங்க. நம்ம நீ குத்து சொல்ல கூடாது. உனக்கு அன்னைக்கு எங்க போச்சு புத்தி? அத சொல்லு ஃபர்ஸ்ட். ஊர் ஜனங்களை ஏன் குத்தம் சொல்ற? ஊர் ஜனங்க 1000 சொல்லுவாங்க, உன்னை சாவ சொல்லுவாங்க. நீ போய் செத்துருவியா? சாவ வேண்டியதான். செத்துருக்கணும் மச்சி. அடுத்தவங்களோட பொண்ணு வாய்க்க செத்து போனாக்கா அந்த அடுத்தவங்களோட வாழ்க்கை கெடுக்கிறதுனா உனக்கு உங்க அம்மாவுக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி இருக்குதா? அதெல்லாம் உங்க மனசுல எடுத்துக்காதீங்க. அவன் ஏதோ உங்க மேல உள்ள வன்மத்தை சொல்றான். ஒரே ஒரு நாள் என் மாமா பையன் சொல்றதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கும். ஒரே ஒரு நாள் உன் மூஞ்சி கூட நான் திரும்பி பார்த்தது கிடையாது. எங்க அம்மா இவங்க தான் உங்க மாமா பையன், எங்க அம்மா, எங்க அப்பா, எங்க அக்கா, தங்கச்சி, என் சொந்த யாருமே சொல்லவே கிடையாது. நீ என் வீட்டுக்கு வந்த என்ன பொண்ணு கேட்ட, நீயே நிச்சயம் பண்ண, நீயே தாலி கட்டி கொடுத்த. தாலி கட்ட நன்னிக்கே மாலை கட்டி கடைச்சு பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் ஓடியாங்க. ஏன் சொல்ல பார்க்கலாம்? ஒரு ஆலமாத்துக்கு என்ன தாலி கட்டிட்டு போன நீ? ஆமா ஆமா. முட்டாங்க என்னன்னு வச்சுக்கோங்க. புடுங்கி இருப்பாரு. அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. என்ன பண்ண போறீங்க? என்ன மேடம் அப்பா இல்லாம அனாதை இருக்கணும். அவர் பாக்கறேன் சொல்றாரு. அடுத்து வந்து அந்த பொண்ணு தனியா இருக்கணும். அங்க ஒரு மாசம் முடியாது. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்பா. சிட்டா இல்லனா உங்க முன்னால எல்லாம் உத்தியோகம் பார்க்க முடியுமா? பாருப்ப. வயித்துல புள்ள தாச்சியா இருக்கும்போது 9 மாசம் குழந்தையிலே உங்க அம்மா அபார்ஷன் பண்ண கூட்டி போல. ஆமாமா ஃபர்ஸ்ட் எய்ட்ல என்னன்னா இல்ல புரியல. இப்போ என்ன சொல்யூஷன் இதுக்கு? என்ன பண்ண போறீங்க? நான் பாத்துறேன் மேடம். நான் என்ன பண்ண போறேன்? ஒரு மாசம் அங்க ஒரு மாசம் இங்க இருக்க போறீங்களா? கண்டிப்பா அப்படிதான் மேடம் இருக்கணும். வேற வழியே இல்ல. அட கோமால. அடுத்து எனக்கு ஜீவனாம்சம் எதுவும் வேணாம் மேடம். வயித்துக்கு நல்லா சோறு போட்டு என்ன பாத்துட்டு இருந்தா போதும் மேடம். 55 கிலோ அரிசி வாங்க. ஒரு 55 கிலோ அரிசி வாங்கிட்டா அதுல பாதி கூட தெரியல. 3 நாளா இவங்க சாப்பிடல, 3 நாளா இவங்க சாப்பிடல. கோயில்ல கூட ஒரு சோத்த வாங்கி நான் சாப்பிடுறேன். அந்த பொண்ணுக்கு செலவு காசு கொடுக்க போறீங்களா? சம்பாதிச்சா கொடுத்துதான் மேடம் இருக்காங்க. அப்புறம் என்ன மேடம்? அவங்களும் கொடுத்துட்டாங்க. சரி அப்ப கிளம்புங்க. வாய் என்ன வாயை வச்சுக்கிட்டு இது பேசுது? இல்ல நீ எனக்கு ஏதாவது வழி சொல். நான் உன்னை விட்டு பிரியறேன். அத வச்சு நான் கவலைப்படல. இதை விட எது அத்தனையே பிரச்சனை எனக்கு கொடுத்துருக்கீங்க நீங்க. இது என்ன பிரச்சனை? நீங்க அடிச்சதுக்கு அப்புறம் வேற எவன் அடிச்சாலும் அதை தாங்கக்கூடிய ஒரு சக்தி வந்துருச்சு அந்த உடம்புல. அவங்க சொல்றாங்க ஒரு மாசம் அங்க இருக்கணும்னு. இருக்க போறீங்களா? இல்ல மேடம். ஆமா மேடம். ஒரு மாசம் அங்க தான் இருக்கணும். இல்ல அங்க எழுதி கொடுத்த சீட் இருக்கு, அதை வச்சு பிரிச்சு விட்டு சொல்றேன் மேடம். அவ்வளவுதான். இதற்கப்புறம் அப்படி நடக்காது அப்படின்னு சொல்லுவேன் மட்டும் நினைக்காதடா. எனக்கோசரம் ஒரு சேலை எடுத்து கொடுக்கல, ஒரு வலை போட்டு நீ எடுத்து கொடுக்க நான் சொல்லவே கிடையாது. நீ எடுத்து கொடுக்க நான் கேட்க கேட்கும் போது என்ன தெரியுமா சொல்லுவேன்? உனக்கு மட்டும் செஞ்சுட்டு அவளுக்கு ஏன் செய்யுதுன்னு கேட்பேன். அத்தோட விட்டுருவான். எனக்கு ஏதாவது கேட்டுக்கிறேன்னா சரி அது விடுங்க. அது இப்ப எதுக்கு? ஒரு கண்ணுல என்ன ஒரு கண்ணுல சொன்னா வைக்க கூடாது. அதான் சொல்றானே. உங்க அம்மா மேல சொல்லிச்சு பாரு. ஒரு அப்பாண்ட மாதிரி ஒரு குண்டத்துக்கு படிச்சு பாரு. எங்க அம்மா எனக்கு செய்யவே இல்ல. அது அப்பாண்ட பொய்யா? யாரா இருந்தாலும் சொன்னா போறாங்க. அப்புறம் வேற மாதிரி மண்டை சூடாகி வேற மாதிரி நான் ஆயிருவேன். ஒரு மாசம் அவங்கள்ட்ட வந்து இருக்கணும்னு சொல்றாங்க. பண்றீங்களா இல்லையா? கண்டிப்பா பண்றேன் மேடம். சரிம்மா கிளம்பு. அவரை கூட்டிட்டு கிளம்பு. It's nice, no?